நம் ஒவ்வொருவரின் விண்ணப்பத்துக்கான தேவைக்கான பதில் நம் அருகிலே இருக்கிறது. நமது விசுவாசக்கண், அகக்கண், ஞானக்கண் எப்பொழுது திறக்கப்படுகிறதோ அப்பொழுது நமக்கு தேவையான ஆசீர்வாதம் எல்லாமே நம் பக்கத்திலே இருப்பதை பார்க்கலாம். அதை எடுத்து மகிழலாம். தொடக்க நூல் 21:19 வாசிக்கிறோம். ஆகா தன் மகன் இஸ்மாயேலோடு பாலைவனத்திலே இருக்கிறார். இங்கும் அங்குமாக தேடி பார்க்கிறாள். குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. எனவே அம்பு எரிகின்ற தூரத்தில் புதர் பக்கத்திலே தன் மகனை வைத்துவிட்டு, ஐயோ என் மகே தண்ணி இல்லாம தொண்டு வறண்டு போய் சாகக்கூடிய அந்த பரிதாப நிலையை என் கண்களால் காண மாட்டேன் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டு நடக்கின்றார். உடனே ஆண்டவர் ஆகாரின் கண்களை திறக்கிறார். அப்பொழுது நடந்தது என்ன? எல்லா இடங்களிலும் முன்பு தேடி பார்த்து விட்டால் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. ஆனால் இப்பொழுது ஆண்டவர் அவர் கண்களை திறந்த உடனேயே தண்ணீர் உள்ள கிணறு பக்கத்திலே இருப்பதை பார்க்கிறான். உடனே எடுத்து மகனுக்கு குடிக்க கொடுக்கிறான். தானும் குடிக்கிறான். தோல் பையிலும் எடுத்துக் கொள்கிறாள். ஆம் அன்பார்ந்தவர்களே, அவள் எங்கும் அங்குமாக தேடி பார்த்தால் குடிப்பதற்கு தண்ணீர் எங்குமே இல்லை. ஆனால் ஆண்டவர் அவள் கண்களை திறந்த உடனேயே அவள் எதை இவ்வளவு நேரமாக தேடி கிடைக்கவில்லையோ அதுதான் தண்ணீர். அது இப்பொழுது பக்கத்திலே இருக்கிறது. எனவே நமக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதமும் நமது பக்கத்திலே இருக்கிறது. எப்பொழுது நமது அகக்கண்ணை, ஞானக்கண்ணை, விசுவாச கண்ணை ஆண்டவர் திறக்கிறாரோ அப்பொழுது நம் ஒவ்வொருவருக்கும் தேவையான ஆசீர்வாதங்கள் நமது பக்கத்தில் இருப்பதை பார்க்கலாம். அதை எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியோடு வீட்டிற்கு செல்லலாம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது கூட ஆண்டவர் நம் கண்களை திறக்கும்படியாக, அவ்வாறு ஆண்டவர் நம் கண்களை திறக்கிற பொழுதே நமது விண்ணப்பத்திற்கான பதில் நமக்கு, நமது தேவைகளுக்கான ஆசீர்வாதம் நம் அருகிலே இருப்பதை பார்ப்போம், எடுத்துச் செல்வோம். அதற்காக நான் சொல்லுகின்ற ஜெபத்தை சொல்லுங்க. பார்வையற்றோர் பார்வை பெறுவதற்காக இந்த உலகத்திற்கு வந்த இயேசுவே, எனக்கு பார்வை தாரும், பர்த்தலேமியு குருடனை பார்த்து பார்வை பெருக என்ற இயேசுவே, எனக்கும் பார்வையை தாரும்.